இப்போதான் இதை கொண்டுட்டு வந்திருக்கேன் கீழே. மேலே பயங்கர ஹீட்டு, இது மேலே ரொம்ப சுடுது. அதான் கொஞ்ச நேரம் ஃபேனில் ஏசி போட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கால்லாம் வந்து கொஞ்சம் நல்லா, இந்த கால் அப்போ ஃபுல்லாக மூடிட்டு இருந்துச்சு, இந்த கால் இப்போ நல்லா திறக்குது. ஓரளவுக்கு மாஷால்லாம் நடந்து ஓரளவுக்கு அதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுது. கால் வளைஞ்சிடுச்சுன்னா கடைசி வரையும் சரியாகாது. 2 காலம் அந்த மாதிரி இருந்தால் சுத்தமாக ஒரு பேர்ட்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது கால் நல்லா குணமாயிடணும். இப்போ இந்த கால் கொஞ்சம் நல்லா விரித்து வச்சுருக்கு பாருங்களேன். நேற்று அன்றைக்கி காமிக்கும் போது கால் ஃபுல்லாக இப்படி சுருட்டிட்டு இப்படி தான் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு காலை கொஞ்சம் அதுக்கு க்ரிப்பு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. எனக்கு இந்த மாதிரி சிக்ஸு இது வரையும் வந்தது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதான் என்ன செய்கிறதுனே தெரியல. இல்லை ஏசி காற்றுல உட்காந்துருக்காங்க. ஆனால் மாடி பயங்கர சூடாக இருக்குது, சுத்தமாக முடியல. அதுவும் இது பாக்ஸ்லேயே கிடக்கா. எனி டைமு தூக்கும் போது அப்படியே மேலே அப்படியே கொதிக்குது. அப்படியே எங்கள் அம்மாட்ட இன்னும் இந்த சிக்கை வந்து காமிக்கவே இல்லை. அப்படியே இதையும் அம்மாட்ட காமிச்சிடலான்னு தூக்கிட்டு வந்தேன். இது ஒன்று தான் சிக்கு பிறந்து இருக்குது இது வரைக்கும். ஏன்னா இந்த சம்மரில் எதுவுமே வந்து ப்ரீட் ஆகலை. அதுவும் எக்கு வச்சாலும் வேஸ்ட்டாக தான் போச்சு. இது ஒன்று தான் சிக்கு ஹேட்ச் ஆகிருந்துச்சு. ஆனால் அதுவும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டோடு இருக்குது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம். நம்ம இதை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம். மற்றபடி பேர்ட்ஸ் ஹெல்த்து பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பேரண்ட்டு கரெக்டாக ஃபீடு கொடுக்குது, கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அன்றைக்கி பார்த்ததுக்கு இன்றைக்கி ஃபெதர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். ஆனால் இதுக்கு வந்து 2 கால் மட்டும்தான் பிரச்சனை. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எழுந்துலாம் நிற்க ட்ரை பண்ணுது பாருங்களேன். எப்போதும் மல்லாக்கவே தான் படுத்து கிடக்கும். எழுந்து நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இதுக்கு முடியல சுத்தமாக, பாவம். கால் பாருங்க அப்படியே வலிச்சிட்டே போகுது. பேரண்ட்ஸ் எல்லாம் மேலே தேடும். இதை எல்லாம் சன்ஃப்ளவர் சீடு சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாம் கிடக்கட்டும்னு சொல்லி கத்திட்டு கிடக்கு எல்லாம் மேலே. ஊறிட்டே போகுது. ஆனால் ஓரளவுக்கு மாஷாஅல்லாஹ் கொஞ்சமாவது நடக்க ட்ரை பண்ணுது. அதுவே எனக்கு போதும். முதல்ல படுத்தே கிடக்கும், அதனால ஒன்றுமே முடியல. இப்போ கொஞ்சமாவது எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதில்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா சுத்தமாக முடியாமல் படுத்தே கிடந்துச்சுன்னா எந்த பேர்டுமே சர்வே ஆகாது. கண்ணெல்லாம் நல்லா இப்போ இருக்குது, நல்லா சூப்பராக கரெக்டாக அந்த மாதிரி டெய்லி செக் பண்ணிடுறது. காலைல சாயந்தரம் 2 வேளையும் கண்ணை தூசி ஒட்டிகிட்டு இருக்கா என்ன சொல்லிட்டு. இப்போ 2 கண்ணும் நல்லா
இப்படி உட்கார்ற அப்படியே இப்படியே உட்காந்துக்கோ. கையில் ஏறுது பார்த்தீங்களா அழகா. ஐயோ சரி 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 நடக்கலாம் நடக்கலாம், பொறுமையாக நடக்கலாம், பொறுமையாக நடக்கலாம். உட்கார், கையில் உட்கார். அப்படியே உட்காந்து. எங்கே போகணும்? உட்காந்துக்க இப்படியே. க்ரீன் கலர் தான் வருது ஃபெதர்ஸு, ஆனாலும் இந்த கை கிட்ட ப்ளூ கலரும் தெரியுது விங்ஸ் கிட்ட. இது என்ன கலர் வரும்னே தெரியல எனக்கு. ஆனால் உடம்பு ஃபுல்லாக க்ரீன் கலர் வருது. இது பேரண்ட் மாதிரி வருதா, அதாவது ஃபீமேல் மாதிரி வருதா என்னன்னு தெரியல. தங்கம் மொட்டை மண்டை மொட்டை மண்டை என்ன பண்ணுற? அம்மாட்ட காமிப்போம். பாப்பா ஆமாம், இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இல்லை. உனக்கு என்ன வேலை? வேறு வேலையே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறா? ஏன் இப்போ இதை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்ய போகிற? டீ தான் வேணுமா? பிடிச்சிக்கா கல் கடை போய் எப்படி உட்காந்துருக்கு பாரு. மேலே கல் கடை. ஆனால் இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கால் வந்து வளைஞ்ச கால். போய் ஆஸ்பத்திரி ஆச்சு. அது ஆஸ்பத்திரி போகணுமா? நேரம் இல்லை, அது ஒரு மாதிரியா தவழ்ந்து போகுது பாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுது நடக்கிறதுக்கு. சாக்குல நல்லா நிக்குது. சாக்கு ஒரு துண்டு வெட்டி கொடுக்குறியா? பாக்ஸ்ல போ. அழகா உட்கார்ந்து இருக்கு பாரு சாக்குல. திரும்பி அந்த இதுலாம் உட்கார தெரியல அதுக்கு. சாக்குல அழகா நகம் புடிச்சுக்கிட்டு உட்காருதுமா அழகா. இங்க பாரு, ஒரே ஒரு துண்டு வெட்டி தாரியா? சல்ல பண்ணு சாக்கு இருக்குல்ல, இதுல அழகா புடிச்சுக்கிட்டு நிக்குது. மத்த நேரத்துல வந்து அந்த பாக்ஸ்ல இந்த மாதிரி டைல்ஸ் மாதிரி இருக்கு, வழுக்குது, கால் இப்படி இழுத்துக்கிட்டு போகுது. அழகா இதுல போய்க்கலாம். வா, உனக்கு சாக்கு ஒரு துண்டு வெட்டி போடுற முடியாங்க. அதுக்கு இப்ப இதுல வைக்கிறேன் பாரு, இதுல வைக்க இந்த டைல்ஸ்ல வைக்கிறேங்க பாரு. இந்த பேரு கால் ஒரு மாதிரி வளைச்சிட்டு போதா. இதே இதுல விட நடந்து போகுது. நட நட ஓடு ஓடு. கால்ல ஒரு மாதிரி வளைஞ்ச கால் மாதிரி போயிடுச்சு. அது மாதிரி நடக்குது பாரு, முயற்சி பண்ணுது பாரு. ஓடு 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 ஓடு. அப்படிதான் நடக்குன்னு. அழகா நடந்துட்டீங்களே தங்க பிள்ளை. வாங்க வாங்க வாங்க, அம்மா ஒரு சாக்கு போட்டு தர முடியாங்க. டைல்ஸ் கழுத்து அறுத்துரும். அங்கே வாங்க போலாம். அழகா ஓடிடுச்சு பாரு அது தூரம். இப்ப நான் பாரு, இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டேன். சாக்க ஒன்ன பொட்டியில போட்டுடுறேன். அழகா கிரிப்பு பிடிச்சிக்கோ, கிரிப்பு பிடிச்சிக்கோ. இப்படி பாக்குது பாரு, கொதிக்குதுமா இது உடம்பு தூக்கும் போது. பாவம். நடா வேமா வெங்கட்ரா. என்ன இடம் புதுசா இருக்கா? அது கால் சரியில்லைம்மா, அதனால தூக்கிட்டு வந்தேன். என்ன செய்ய, மேலு கொதிச்சிச்சு, அதான் கொஞ்ச நேரம் ஏசில வைக்கலாம்னு தூக்கிட்டு வந்தேன். தூக்கம் வந்துருச்சா எங்க புள்ள? இதுல கால் அழகா புடிச்சுக்கிட்டு நிக்குது பாரு, விரிச்சுக்கிட்டு. இது காலு அப்படியே சுருட்டிக்கிட்டு, காலு இப்படி போயிடுச்சுமா, இப்படி நீட்டிடுச்சு காலு. கால் அதுக்கு நேரா, இப்போ நேரா இருக்குல்ல, இப்படியே
பாக்ஸ்ல அப்படியே இழுத்துக்கிட்டு படுத்துருக்கு காலை. ஒரு துண்டு சாக்கை வெட்டி போட்டுடலாம், அதுல கிடக்கட்டும். அது அம்மா பொறிச்சு போட்டுருச்சுன்னா வெளியில வர முடியலடா. துண்டா தானே இந்த மாதிரி வெட்டி போட போறேன். வெளியில வர முடியலன்னா என்ன பண்ண? எப்படி அடியில எப்படி மாட்டோம், ஒரே ஒரு துண்டு துண்டை மட்டும் வெட்டிட்டானா இது மாதிரி கிரிப்பா பிடிச்சிக்கமா. பாக்ஸ் உள்ளார போடாத, தரையில போடு. தரையில எப்படி இது படுத்து கிடக்கும், இது படுக்கிற இடத்துல தானே போடணும். காலில் மாடிக்கிட்டு சிக்கிக்கிட்டு உள்ளார பூந்துருச்சுன்னா குஞ்சுவா. அப்படி எப்படி பூரங்கிற இது நல்லா இப்ப நல்லா அழகா மேல ஓடுதுல்ல. சாக்கு மூடிக்கிட்டு உள்ளார பூந்துருச்சுனாக்கா உரிய எப்படி இருக்கும்? அதை எப்படி உள்ளார பூரங்கிற? இந்த மாதிரி ஒத்த துண்டா போட்டா எப்படி உள்ள பூரங்கிற? நீ பாரு ட்ரைனிங் பண்ணி. சரி வா போலாம். இப்படிதான் காலை விரிச்சு வைக்கணும். இப்படி விரிச்சு வச்சாதான் நடக்கலாம். நீ இப்படி மூடி மூடி வச்சிருந்தா நடக்க முடியாது அப்புறம் லாஸ்ட் வரையும். டீ குடிக்கிறியா? வேணாம் வேணாம், நான் இதை வந்தே குடிக்கிறேன். இங்கே இருக்கட்டும். இந்த கொடைக்கல்லு கிட்ட வச்சுட்டு போறேன். வா போலாம். இருக்கிற வியாதி பத்தாது. சரி வா போலாம். இப்படியா வாங்க போலாம். இப்படியாங்க வாடா தங்க. உன்னை ஏசி இருக்கு தானே வச்சுட்டு வந்தேன். ஏன் ஏசியை விட்டு வெளில வந்தேன்? சரி இப்படியா வாடா போலாம். ஏய் போலாம் அப்படியே. அங்கே ஏசிக்கு போகலாம். உனக்கு ஒரு சாக்கு இருக்கு, இந்த சாக்கு வெட்டி எடுத்துட்டு போறேன். அது வரை நீ ஏசியில் உட்காந்துறியா? நீ இங்கே உட்காந்துக்க, இங்கே உட்காந்துக்க. நான் போயிட்டு வெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓடாத ஓடாத, இங்கே நிக்கினு. போனா அதே மாதிரி உட்கார்ந்துருக்கு. சரி ஏசி அடைக்கிட்டு தூக்கிக்கிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி இது சாக்கு வெட்டிட்டு வந்தேன் சும்மா குத்து மதிப்பா. வாடா போகலாம். வா இதில் நில்லு. நிற்க வருதா பாரு. ஐயோ கக்கா. சரி வா, இது வேற துடைக்கணுமா? எல்லாம் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது பேரண்ட்ஸ் ரெண்டு வெளியில தான் நிற்கிது, இன்னும் உள்ளக்க போல. அடியில் இதை போட்டு இதை மேலே உட்கார வைக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஓடுதா ஓடியாருதான்னு பார்ப்போம். ரெண்டு துண்டு ஒரு சும்மா குத்து மதிப்பாக வெட்டினேன். கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்குது. பாக்ஸுக்கு அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இது எக்ஸ்ட்ரா உள்ளது குட்டி துண்டு ஒரு பிட்டு போட்டுட்டேன். சும்மா அது திருந்தி சும்மா இப்படி இப்படி சர்க்கிளாக தானே இருந்தது. அதாவது பாக்ஸ் வந்து எல்லாரும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மரத்தூள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மரத்தூள் போடலை, அதனால் வந்த பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கலாம். மேபி இந்த தென்னம்பாலை போட்டிருந்தாலும் கூடு கட்டியிருந்துருக்கும். அதுவும் காலை சிக்கிக்குதுன்னு தென்னம்பாலையும் போடுறதே கிடையாது. இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பேரண்ட்ஸ் உள்ளே போகணும், அதுதான் மெயின். இதில் உள்ள தூள்லாம் கூட சும்மா மேலே இப்படி இப்படி போட்டுடலாமா? நடக்க மாட்டேங்குது. கீழே நடந்துச்சு நல்லா. நல்லா கிரிப்பாக இருந்தால் அதுவே போதும்.
இப்போ ஓரளவுக்கு படுத்துருக்கு, பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. இப்போதைக்கு இப்படி படுத்துருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், நான் எப்போ இது குட்டீஸில் இருக்கும் போதே வீடியோ எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் மல்லாக்க தான் படுத்துருக்கோம். நான் தான் திருப்பி திருப்பி விட்றது. இப்போ தான் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு படுத்துருக்கு. இப்போ மாஷா அல்லாஹ் கொஞ்சம் நடத்துகிறாங்க, பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு வந்துடுச்சுன்னா அதுவே நல்லா இந்த மாதிரி பார்ப்போம். இந்த பேரண்ட்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணாது, வெளியில் தான் நிற்கிறாங்க 2 பேரும். சரி ஃபீடு கொடுக்கட்டும், நான் மூடிக்கிறேன் டெய்லி. ஆனால் இதை எப்போதும் பாக்ஸை திறந்து செக் பண்ணிடுவேன் காலை நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு காலை கொஞ்சம் விரித்து வைக்கிது. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி சுருட்டிட்டு வச்சுருக்கோம், இப்போ பரவாயில்ல. பேரண்ட்ஸ் ஃபீடு கொடுக்கட்டும், ஏன்னா வெளியில் தான் நிற்கிறாங்க எல்லாரும். தெரியுதா? இந்த ஸ்டிக்கில் உட்காந்துருக்கிறது 2மே பேரண்ட்ஸு, டைலட்டும் க்ரீன் ஃபிஷரும். அவங்க 2 பேரும் சிக்கு, இது வளர்த்த சிக்ஸு. தெரியுதா? இந்த பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலை விட மேல் தான் வந்து நல்லா பார்த்துக்கும், டைலிட்டு நல்லாவே பார்த்துக்கும். அதுக்கு தான் ஒத்த கண்ணு தெரியாது. முன்னாடி நல்லா இருந்துச்சு, அது காலில் மட்டும் தான் ரிங் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஏன்னா அது நான் வெளியிலேருந்து வாங்கின பேர்டு. தெரியுதா உங்களுக்கு? அது காலில் ரிங் இருக்கிறது. என்கிட்ட இருக்கிற ஒரு பேர்டில் இந்த ஒரு பேர்டுக்கு மட்டும்தான் ரிங் இருக்கும். ஏன்னா இது நான் வாங்கும் போதே அவங்க போட்டிருந்தாங்க, அவங்களோட ஃபார்ம் நேம் போட்டு. மற்ற எதுக்குமே ரிங் இருக்காது, மிச்சம் எல்லாம் என்கிட்ட உள்ளது. பார்க்கலாம். டயர்டாகிடுச்சு, கீழே நடந்து நடந்து டயர்டாகி இப்போ தான் படுத்துடுச்சு பாவம். சரி நான் டிஸ்டர்ப் பண்ணல, பார்க்கலாம், மூடிடலாம். தங்கம் தூங்குங்க, தூங்குறீங்களாடி? சரி, இதுக்கு அடியில் இப்போ எப்போ பூந்துக்குதோ இன்னொன்று வர பயமாக இருக்குது. அந்த மாதிரி பூரக்கூடாது, பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் மணி ஆகலையா? உங்களுக்குள்ள மணி ஆகலையான்னு கேட்டேன். எல்லாருக்கும் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தண்ணி மாற்றிட்டு சன்ஃப்ளவர் சீடு போட்டேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சோ, எல்லாம் அதுக்குள்ளே பொரிச்சு போட்டாச்சு. சன்ஃப்ளவர் சீடு கீழே போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாம் காலி. பாருங்க எல்லாம் எப்படி உடச்சி போட்டுருச்சுன்ட்டு. அவ்வளோதான், லைட்டை ஆஃப் பண்ண வேண்டியதான். பயங்கர ஹீட்டாக இருக்குது. பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டுட்டேன். இதில் உள்ள மேலே கீழே உள்ள எல்லா ஜன்னலும் திறந்துட்டேன். எனக்கு பார்த்தா எப்படின்னு தெரியல, மேலே கீழே எல்லா ஜன்னலையும் திறந்துட்டேன். இதோ இதில் உள்ள ஜன்னல் அப்படியே ஹீட்டு தான் அடிக்குது. சரி லைட்டை ஆஃப் பண்ணிவிடும்.